வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து குக்கிங் ஷோ, அதாவது விஜய் டிவியில் ஒருபரப்பாயிட்டு வர ஒன் ஆஃப் த டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்பவும் ஹிட்டாக இருக்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த ஷோ ஹிட்டை கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி சீசன் 7 வரைக்கும் ரொம்பவும் சிறப்பாக ஒளிபரப்பாயிட்டு வருது. அந்த வகையில் இந்த சீசன் 7ல் எதிர்பார்த்த மாதிரி அந்தளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பை பெறல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே ரொம்ப பரிச்சயமான கோமாளிகளான பாலா, குரேஷி இவங்கெல்லாம் வந்து அந்த சீசனை விட்டு விலகினது தான். அதுக்கு வந்து அவங்க கொடுக்குற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால்ஷீட் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப் சீரிஸ், மூவிஸில் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்க கமிட் ஆகிருக்கிறது தான். அந்த வகையில் இன்னும் வந்து நமக்கு பரிச்சயமான கோமாளியாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது புகழ் மட்டும்தான். ஏன்னா நம்ம விரும்புகிற இன்னும் 2 கோமாளிகளான நம்ம சிவாங்கி கிருஷ்ணகுமார், அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை 2 பேருமே இந்த சிடபிள்யூசி சீசன் 7 விட்டு விலகிட்டாங்க. இது எல்லோருக்குமே மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஹுசைன் மணிமேகலை விலகினதுக்கு ஒரு முக்கியமான காரணமே விஜய் பிரியங்கா கூட அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மோதல் தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, புது குக்ஸ் புது கோமாளி புதிய பரிணாமத்தோட இன்றைக்கி சிடபிள்யூசி சீசன் 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய நபர்கள் வந்து கோமாளியாக வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சீசனில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ போயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாகாபா ஆனந்த், கானா வினோத், புகழ் மற்றும் இவங்க 3 பேரும் சேர்ந்து திவாகரை தாக்கினதாகவும், அவரை வந்து பலமாக தாக்கி தன்னை ஒரு 3 பேர் தாக்கிட்டாங்க, ஒரு மருத்துவரால் 3 பேர் தாக்க வந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்த விஷயம் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இது மேபி கானா வினோத்தோட கெரியரையே ரூயின் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் மற்றும் திவாகரை பற்றி விஜய் பார்வதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிடபிள்யூசி சீசன் 7ல் திவாகரை வந்து மாகாபா ஆனந்த் வந்து ரொம்ப ஒரு இரும்பு ராடால் காலில் தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காலில் பலமாக தாக்கினதுனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, நான் ஒரு மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் என்ன 3 பேர் தாக்க வந்தால் என்னால் எப்படி அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்காக பல்வேறு பிரபலங்கள், அதாவது பிக் பாஸ் சீசன் 9 சேர்ந்த பிரபலங்கள், அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தோட நண்பர்களான கம்ருதீன், விஜய் பார்வதி, அது மட்டும் இல்லாமல் திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கமும், மாகாபாவோட ஃப்ரெண்டான விஜய் பிரியங்கா, புகழ், குரேஷி இவங்க ஒரு பக்கமும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே செட்டில் நடந்த விஷயங்கள் வந்து பரவலாக விஜய் டிவியை சேர்ந்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை எல்லாருமே அவங்க சைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முக்கியமான காரணமே, திவாகர் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி என்ன விஜய் டிவி பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நபர்கள் என்னை தாக்கும் போது அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுக்கறதும், மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்கறதுமா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதுக்காக தான் இவங்கெல்லாம் அங்கே நடந்த விஷயத்த அவங்கவுங்க பக்கம் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதில் பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார் கண்டஸ்டன்டான நம்ம விஜய் பார்வதி என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு திவாகரை பற்றி நல்லாவே தெரியும். ஈவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் நிறைய டைம் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது அவர் கூட தான் இருந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து என்னை கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் வச்சிருக்கிறாரு. அந்த விதத்தில் எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவர் வந்து ஒருத்தரை தாக்குற அளவுக்கு அவர் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி திவாகருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆரம்பத்திலேயே அவங்க எலிமினேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண நபரும் திவாகர் அப்படிங்கிறது நம்மளால் மறக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு அவங்க எவிக்ட் ஆனதுக்கு காரணமான இந்த சாண்ட்ரா எவிக்ட் ஆகும்போதும் சரி, டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் வரும்போதும் சரி, எல்லா டைமுமே நம்ம விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கம்ருதீன் கூட மேரேஜை பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவங்களுடைய லைஃபோட முக்கியமான டைம்லேயும் நம்ம திவாகர் இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து விஜய் சேதுபதியோடது. அதில் வந்து நம்ம விஜய் பார்வதி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அதை பாராட்டி கூட அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நம்ம திவாகர் வந்து விஜய் பார்வதிக்கு ஆதரவாக வந்திருந்தார். இப்படி விஜய் பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டாக திவாகரை இது வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி தங்களுக்கு ஆதரவான ஆட்கள் பக்கம்தான் எப்போவுமே நிற்பாங்க,
அவங்க மேலே தப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்களுக்கு வேண்டிய பர்சன்ஸ் கூட தான் அவங்க எப்பயுமே நிற்பாங்க. இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆல்ரெடி விஜய் பிரியங்கா அது மட்டும் இல்லாமல் ஹுசைன் மருமகளோட பிரச்சனையில் கூட விஜய் பிரியங்கா பக்கம் தான் விஜய் டிவி நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸில் நடந்த இந்த விஷயத்தில் கூட எங்களுக்கு ஆப்போசிட்டாக சாண்ட்ரா பிரஜினோட பக்கம் தான் விஜய் சேதுபதியும் சரி மொத்த பிக் பாஸ் டீமுமே நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் உண்மை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே வெளியில் வந்தது. மேபி வெளியில் வரல அப்படின்னா நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த கில்ட்டில் இருந்திருப்போம். அது மட்டும் கிடையாது. அந்த 1 வீக் 10 டேஸ் நாங்கள் ஆன டிப்ரெஷனுக்கு அளவே கிடையாது. நானும் கம்ருதீனும் டு த கோர் டிப்ரெஷனில் இருந்தோம். நாங்கள் அது வெளியில் வந்தது அப்படிங்கிறதே பை காட் கிரேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கானா வினோத் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்த கொஞ்சம் ஹைப்பராக கொண்டு போவார், மிரட்டுற அளவுக்கு கூட போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம விஜய் பார்வதி எவிக்ட் ஆனதுலேருந்து அவங்க லைஃப்பில் நடந்த எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்குமே கானா வினோத் அப்படிங்கிறவங்க வரல. காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஆகட்டும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுக்குமே நம்ம கானா வினோத் வரல. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6 வந்து நம்ம பிக் பாஸ் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கும்போது கூட பார்வதியை பற்றியும் அவங்க அம்மா பற்றியும் நிறைய கிண்டலான ஃபன்னியான கமெண்ட் வரும்போது சபரி கானா வினோத் எல்லாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த வகையில் விஜய் பார்வதி இந்த விஷயத்தில் திவாகருக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க, அபிஷேகா சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர இந்த மௌனராகம் சுற்றுல பயங்கரமாக, அதாவது வெறித்தனமாக பாடல் பாடியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க விட்டதை இந்த மௌனராகம் சுற்றுல பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டெடிகேஷன் ரவுண்டில் நம்ம அபிஷேகாவை விட சுமன் ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதுக்காக அவங்க வந்து தங்கமயிலோட அந்த 1 கிராம் கோல்டு காயின் தங்கமயில் ஸ்பான்சர் பண்ண அந்த 1 கிராம் கோல்டு காயினையும் அவங்க வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில் சுமன் ராஜ் ஒரு பெரிய கிஃப்டையே ஸ்ரீனிவாஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த வகையில் அந்த இதை விட்டதை இந்த மௌனராகம் சுற்றுல நம்ம அபிஷேகா பிடிச்சிட்டாங்க. அபிஷேகாவோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது முன்ன விட இப்போ பயங்கரமாக ஹைப்பில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான கண்டஸ்டண்ட்டாக நம்ம அபிஷேகா வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் மட்டும் இல்லை, ஆங்கர் மட்டும் கிடையாது, நம்ம கெஸ்ட்டே நிறைய விஷயங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் மேபி வந்து டிக்கெட் டு ஃபினாலே இல்லை டாப் 5ல் ஃபைனலிஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம அபிஷேகாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விஜய் ஆண்டனி சார் கொடுத்த கான்செப்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்தே நல்லா தெரியுது. மேபி இதில் அவங்க டைட்டில் வின்னர் ஆகுறாங்க இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத விஜய் ஆண்டனி சாரும் தனுஷ் சாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்குமா, அவங்க பாடின பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க.